ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான கேப்சிகம் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இது நந்தினி ராஜேஷ் அவங்களுக்காக டெடிகேட் பண்ண. ஸோ ஒரு வானலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கலாம். அந்த வெண்ணெய் வந்து நல்லா உருகட்டும். உருகுனதும் அது கூட 2 பிரிஞ்சி இலை, 2 மராட்டி மொக்கு சேர்த்திக்கலாம். மராட்டி மொக்கு, அடுத்தது வந்து ஒரு சின்ன பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு எல்லாமே சேர்த்து நல்லா அப்படியே வணக்கி விடுவோம். அப்புறம் பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 2 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் முழுசாக போட்டு அதையும் வணக்கிக்கலாம். இதில் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வணங்கிடும். அவ்வளோதான். இப்போ பிரியாணி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸு. இப்போது நான் எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன்னா, இந்த டம்ளரில் 2 டம்ளர். இப்போது 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி கணக்கில் இந்த தாளிப்பு கூட தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம். நான் வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கிறதுனால இதில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து கொதிக்க விடுறேன். முக்கால் டம்ளராக விட்டனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டேன் 4வது தடவை. ஸோ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கழுவி வடிகட்டி வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை வந்து போட்டு, அதுவும் சேர்ந்து அந்த தண்ணியும் அரிசியும் அப்படியே ஒன்றா கலந்து வரணும். அந்த அளவுக்கு அதை வந்து கொதிக்க விட்டுட்டு பார்த்து செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியும் அரிசியும் பிரிஞ்சிருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கலந்து கொதிக்க விடும் போது நல்லா ஒன்று சேர்ந்துடும். ரொம்ப கிண்டக்கூடாது. பாருங்கள், நல்லா மெர்ஜ் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே குக்கரை வந்து மூடிக்கலாம். உப்பு சேர்த்தி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2 விசில் விட்டுடலாம். இப்போ ஒரு வானலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடானதும் அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அந்த ஆயிலோடு சேர்த்து நல்லா பொரியட்டும். பாருங்கள், சீரகம் பொரியுது. அது கூட 1 ஸ்பூன் குருமிளகு, நீங்கள் பொடி கூட சேர்த்திக்கலாம். அப்புறம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடைமிளகாய், கேப்சிகம் வந்து சேர்த்து நல்லா வணக்குவோம். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ உப்பு இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் சேர்ந்து தண்ணி விடும். அதை மூடி சிம்மில் வச்சிட்டோம்னா அந்த உப்பு இஞ்சி பூண்டு விழுது எல்லாம் பச்சை வாசம் போய் கேப்சிகமும் சீக்கிரம் வெந்துடும். இதை வந்து நம்ம அரிசியோடு போட்டோம்னா ரொம்ப குழஞ்சிடும். அதனால தான் இந்த மாதிரி தனியாக போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி ரைஸோடு சேர்த்து புலாவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேப்பில் அரிசியும் ரெடி, நம்மளோட இந்த வெஜிடபிளும் குக் ஆகிடும். ஸோ அந்த காய் வந்து வேகிற டைமில் ரைஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உதிரி உதிரியாக நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் களி மாதிரி ஆகாமல் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இஞ்சி பூண்டு போட்டு வணக்கி வச்சுருக்க அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை வந்து ஜென்டிலாக போட்டு மெதுவாக அப்படியே கலந்து விடணும். ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம கலந்து விட்டுறக்கூடாது, நடுவிலிருந்து கிண்டக்கூடாது. அப்படியே சைட்லேருந்து லைட்டாக அப்படியே ஜென்டிலாக கலந்து விடணும். அப்போ தான் அந்த மசாலா இதெல்லாமே கலங்கும். இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சி ரொம்ப குழஞ்சி போயிடும். அதே மாதிரி ஜென்டில் மோஷன் கொடுத்து நம்ம கலந்து விடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான இந்த ரெசிபி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ஏன்னா கேப்சிகம் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. கேன்சர் ஃபைட்டிங் ஏஜென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து அதிகமாக சாப்பிட நல்லா பிரைட் ஆகிடுவோம். அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி இதை அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த ஹெல்த்தியான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியான கேப்சிகம் புலாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்ஸை நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.